ஃபஸ்ட் இயல் இலக்கணத்தோட கண்டினியூ பார்க்க போகிறேன் இப்போது. அதில் எழுத்து அதை பற்றி பார்த்தோமா. இப்போ இங்கே வந்து சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு எழுத்து தனித்தோ இப்போ பூன்றது ஒரு எழுத்து, அது தனித்து வந்தால் பூவை குறிக்குதா. அதான் ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ மலர்ந்தது என்றது. ஒரு 6 எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்து தான் மலர்ந்தது. இந்த மாதிரி ஒரு எழுத்து தனித்தோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்தோ ஒரு பொருளை தந்துச்சுன்னா அதை சொல்லுன்னு சொல்கிறாங்க. பூன்றது ஒரு பொருளை குறிக்குது, மலர்ந்ததுன்றதும் ஒரு பொருள், ஒரு அர்த்தம் கிடைக்கிது. இந்த மாதிரி ஒரு எழுத்து தனித்தோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துச்சுன்னா அது வந்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. இப்போ மாடு புல் தின்றது, இதுவும் ஒரு பொருள் வருதா, இதுவும் வந்து ஒரு சொல். மூவகை மொழி. மொழியை வந்து 3 வகையாக சொல்கிறாங்க. அது என்னென்ன மொழினா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சொல் மட்டும் தனியாக வந்து பொருள் தரும். இப்போ இந்த கண், இது ஒரு சொல். படி, இது ஒரு சொல். கண்ணன், இது ஒரு சொல். படித்தான், இதுவும் ஒரு சொல். ஒரு சொல் தனியாக வந்து பொருள் தந்தால் அது தனிமொழி. இதில் பகுபதம் பகாபதம்னா ஒன்றும் இல்லை. இப்போது கண்ணுன்னு இருக்கா, படின்னு இருக்கா, இதை நம்மளால் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியலைன்னா அது பகாபதம். அதுவே பிரிக்க முடிஞ்சுன்னா அது பகுபதம். இப்போது கண்ணன், இது எப்படி பிரிக்கலாம், கண் இதுதான் பகுதி, இதில் ப்ளஸ்ஸு இந்த நாவை வந்து எண்ணு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். அடுத்து இந்த எண்ணு இது கூட சேர்ந்துடும். இந்த மாதிரி இதை பிரிக்க முடியுதுல, இதுதான் பகுபதம். பகுபதம்னா பிரிக்க முடியறது, பகாபதம்னா பிரிக்க முடியாதது. நெக்ஸ்ட்டு தொடர்மொழி. தனிமொழினா தனியாக ஒரு சொல் வந்து பொருள் தந்தால் அது தனிமொழின்னு பார்த்தோம். இதே தொடர்மொழினா இங்கே பாருங்கள், கண்ணன்றது ஒரு சொல், கண்ணன் ஒரு சொல், ஒன்றான்ன்ற ஒரு சொல், 2 தனி சொல், 2 தனிமொழி சேர்ந்து வந்துச்சுன்னா அது தொடர்மொழின்னு சொல்லலாம். அது மலர் ஒரு தனிமொழி, வீட்டுக்கு ஒரு தனிமொழி, சென்றால்ன்றது ஒரு தனிமொழி. இது 3 சேர்ந்து தொடர்ந்து வந்தது அது தொடர்மொழின்னு சொல்லலாம். அடுத்தது பொதுமொழி. பொதுமொழின்னா ஒரு சொல் தனியாக வந்து ஒரு பொருள் தரும், அந்த சொல்லை பிரித்து பார்த்தா வேற ஒரு பொருள் தரும். இதுதான் பொதுமொழி. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. பாருங்க, 8. 8ன்றது ஒரு நம்பரை குறிக்குது. இது 8 எப்படி பிரிக்கலாம்னா எல் + 2 இப்படி 8 பிரிக்கலாம். இதுக்கான மீனிங் வந்து எல்லை தின்னு அப்படின்னு, எல்லை உண்ணு அப்படின்னு அர்த்தம். அதே போல் இந்த வேங்கைன்ற ஒரு மரத்தை சொல்லுது. அதே அதை பிரித்தோம்னா வேம் கூட்டல் கையின்னு பிரியும். அதுக்கு அர்த்தம் வந்து வேகின்ற கை அப்படின்னு மீனிங். இந்தமாரி வேங்கை என்னும்போது மரத்தையும், அதை பிரித்து வேம் கூட்டல் கையின்னு பிரிக்கும்போது வேகின்ற கையினும் 2 விதமான பொருளை தருதா. இதுதான் பொதுமொழி. நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர். தொழிற்பெயர்னால் ஒரு வினைனாலும் செயல்னாலும் ஒன்று தான். ஒரு வினையவோ அல்லது ஒரு செயலையோ ரெண்டும் ஒன்று தான், அதை குறித்தா அது தொழிற்பெயர். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், நடத்தல், ஈதல், இது வந்து ஒரு தொழிற்பெயர். இதிலே வந்து இதில் நீங்கள் அதிகமாக போனால் இலக்கண குறிப்பு தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஈதல் என்பது இலக்கண குறிப்புன்னு கேட்டால் தொழிற்பெயர், நடத்தல்னு கேட்டாலும் தொழிற்பெயர். இந்த ஈஸியாக கண்டுபிடிக்கலன்னா இந்த அல்லு தள்ளுன்னு முடியும். இதிலே விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னால் இப்போது இந்த நடத்தல் இருக்கா, இதில் நட அப்படின்னா பகுதி, அந்த தள்ளுன்றது தான் தொழிற்பெயர் விகுதி. இந்த தள்ளுன்ற தொழிற்பெயர் விகுதி இது கூட சேர்ந்து தானே வந்திருக்கு.
அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி வந்து கூட சேர்ந்து வந்தால் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். நடன்றது வினையடி. வினையடினா இதுக்கு பகுதின்னு சொல்லலாம். அது கூட விகுதி தள்ளுன்றது சேர்ந்து நடத்தல் அப்படின்னு வந்துருக்கு. அதே போல் வாழ்ன்றது ஒரு பகுதி, அது கூட கையின்ற விகுதி சேர்ந்து வாழ்க்கை என்ற தொழிற்பெயர் வருது. ஆள்ன்றது ஒரு பகுதி, அது கூட அல்லுன்ற விகுதி சேர்ந்து ஆளல் அப்படின்ற தொழிற்பெயர் வருது. இது எல்லாமே தொழிற்பெயரோட விகுதிங்க. இது ஒரே வினையடி கூட, இந்த இடத்துல வினையடி இது கூட வேறு வேறு விகுதியும் சேர்ந்து வரலாம். எப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் நட, இது கூட தள்ளுன்ற தொழிற்பெயர் விகுதி சேர்ந்தால் நடத்தல்னும், ஐன்ற தொழிற்பெயர் விகுதி சேர்ந்தால் நடைனும் வருது. அதான் ஒரே வினையடி கூட வேறு வேறு விகுதி கூட நமக்கு சேர்ந்து வரலாம். அப்படி வந்தாலுமே அது தொழிற்பெயர் தான். இதே எதிர்மறை தொழிற்பெயர்னால் அதே செயலை தான் குறிக்கும், ஆனால் நடக்காத மாதிரி எதிர்மறையாக சொல்லுவாங்க. இப்போது நடத்தல்ன்றது தொழிற்பெயர் தான். நடவாமைன்னா நடக்காததை சொல்கிறது. அதேமாரி கொல்லுதல்னாலும் தள்ளு வருதா, அதுவும் தொழிற்பெயர் தான். கொல்லாமைனாலும் ஒரு நடக்காத ஒரு எதிர்மறையாக சொன்னால் அது எதிர்மறை தொழிற்பெயர். தொழிற்பெயர்லேயே எதிர்மறையாக இருந்தால் அது எதிர்மறை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர்னால் ஒன்றும் இல்லை, அங்கே வினையடின்னு பார்த்தோம்ல, நட அந்த மாதிரி அதெல்லாம் வந்து வினையடின்னு சொன்னோமா, அது மட்டும் வந்துச்சுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். எக்ஸாம்பிள் பாருங்கள். தட்டு, உரை, அடி இது முதல்நிலை தொழிற்பெயர். இது கூட தட்டு கூட விகுதி சேர்ந்துச்சுன்னா வரும் தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படி வந்தாலும் அது தொழிற்பெயர் தான். ஆனால் அது விகுதி பெற்று வரனால அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதில் அந்த விகுதியே இல்லாமல் பகுதி மட்டும் வந்தனால இது முதல்நிலை தொழிற்பெயர். இதே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா ஒன்றும் இல்லை. நமக்கு தெரியும் கெடுதல் அப்படின்னா அது ஒரு தொழிற்பெயர். இதில் வினையடின்னா வினை அடினாலும் பகுதினாலும் ஏவல்னாலும் ஒன்று தான். அதில் இந்த கெடு இது மட்டும் வந்துச்சுன்னா முதல்நிலை தொழிற்பெயர். இந்த கெடுன்றது கேடு அப்படின்னா அதோட நெடிலாக வந்துச்சுன்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதேமாரி சுடுதல் இது மட்டும் வந்துச்சுன்னா தொழிற்பெயர். அதில் சுடுன்றது மட்டும் தனியாக வந்துச்சுன்னா முதல்நிலை தொழிற்பெயர். அதுவே வந்து சூடுன்னு வந்துச்சுன்னா முதல்நிலை தொழிற்பெயர், திரிந்த தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு வினையால் அணியின் பெயர். வினையால் அணியின் பெயர்னால் ஒன்றும் இல்லை, கடைசியாக வந்து அவர், அவர், அவள், அவன் இந்த மாதிரியெல்லாம் முடிஞ்சுன்னா அது வினையால் அணியின் பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். வந்தவர் யாரோ வந்த ஒரு மனுஷங்களை குறிக்குது. அதேமாரி பொறுத்தார், இதுவும் வந்து பொறுத்தார்ன்ற வார்த்தை யாரோ ஒரு மனுஷனை குறிக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வினையால் அணியின் பெயர். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். தொழிற்பெயருக்கு வினையால் அணியின் பெயருக்கு. தொழிற்பெயர் வந்து இப்போது பாடுதல், படித்தல் இது தொழிற்பெயர். தள்ளு தள்ளுன்னு முடிஞ்சிருக்கா, இது தொழிற்பெயர். இதே பாடியவள், படித்தவர் இங்கே அவர்னு முடிஞ்சிருக்கு, இங்கே அவள்னு முடிஞ்சிருக்கு, இது வினையால் அணியின் பெயர். இது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட் இதுக்கு. இதுங்க பாருங்கள். பாடுதல், படித்தல் இது வந்து ஒரு செயலை தான் குறிக்குது. இப்போ கடைசியாக வினையே உணர்த்தி நிற்கும், வினையை மட்டும்தான் அது குறிக்கும். ஆனால் இது பாருங்கள், தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் வினையால் அணியின் பெயர். பாடியவள் யாரோ ஒரு பொண்ணு பாடுறாங்கன்ட்டு சொல்கிறாங்க, படித்தவர் யாரோ ஒரு பையனை சொல்கிறாங்க, அவன் வினையால் அணியின் பெயர். இதில் பாடுதல், படித்தல் இதில் காலம் இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமானு தெரியல. ஆனால் பாடியவள் அப்படின்னா யாரோ பாடி முடிச்சிட்டாங்க, இறந்த காலத்தை சொல்கிறாங்க. இந்த பாடுதல் படித்தல்ன்றது படக்கைன்னா அது மூவிடம். போக நீங்கள் இன்னும் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிங்க மூவிடம்னா என்னென்னா. தன்மைன்னா மூவிடம் என்னென்னா தன்மை, முன்னிலை, படற்கை இதுதான் இந்த 3 இடம். தன்மைன்றது என்ன சொல்கிறது, நம்மளை சொல்கிறது. முன்னிலைன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறது. படற்கைன்னா நம்மளையும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க தவிர்த்து யாரோ ஒருத்தவங்க 3வது ஆள் சொல்கிறது தான் படற்கை.
இந்த பாடுதல் படித்தல்ன்றது நான் பண்ணேன்னு சொல்ல, இல்லை முன்னாடி இருக்கவங்க பண்ணான்னு சொல்ல, யாரோ ஒரு ஆள் பண்ணாதான் சொல்லிக்கிறாங்க. இது படற்கை. இதை பாடியவள் படித்தவர்ன்றது வந்து 3 இடத்துலையுமே வரும். தன்மை, முன்னிலை, படற்கை எதில் வேணால் வரும். இதில் கொஷின் இங்கேருந்தெல்லாம் வராது. ஒருவேளை கூற்று காரணத்தில் வந்தால் வரலாம். என்ன கேட்பாங்கன்னா பாடுதல் படித்தல் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்து அதோட இலக்கண குறிப்பு கேட்கலாம். அப்படின்னா பாடியவள் படித்தவர் இதோட இலக்கண குறிப்பு கேட்கலாம். அப்படி இல்லையா பாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சின்னதாக கொடுத்துட்டு அதுலேருந்து வினையாளனின் பெயராக கேட்கலாம். வினையாளனின் பெயர்னா பாடியவர் அப்படின்னு வரும். அப்படி ஒரு வேளை வந்து தொழில் பெயரை கேட்டாங்கன்னா பாடுதல் அப்படி வரும். இதை மட்டும்தான் இதில் கேட்பாங்க. இது வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. சரி, நம்ம இப்போ ஃபஸ்ட் இயலுக்கான இலக்கணம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த இயலுக்கான இலக்கணம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.